வணக்கம். இன்னைக்கு நாம உலக இலக்கியத்தோட ரொம்பவே உருக்கமான ஒரு கதைக்குள்ள போக போறோம். ஆண்டன் செக்கோவ் எழுதின வாங்கா. வெறும் 9 வயசு பையனோட மனசுலேருந்து வந்த ஒரு நம்பிக்கை கடிதத்தோட கதை இது. ஆனா அந்த உதவிக்கான அழுகுரல் அது போக வேண்டிய இடத்துக்கு போச்சா? வாங்க இந்த கதைக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிப்போம். நம்ம கதை ஆரம்பிக்கிற இடம் மாஸ்கோ. அதுவும் ஒரு பனி கொட்டுகிற கிறிஸ்மஸ் இரவு. யோசிச்சு பாருங்க, ஊரே கொண்டாட்டத்துல இருக்கு, எல்லா இடத்துலயும் வெளிச்சம். ஆனா இந்த வெளிச்சத்துக்கு நடுவுல ஒரு இருண்ட மூலையில நம்ம கதை ஆழமான ஒரு தனிமையையும் குளிரையும் நமக்குள்ள விதைக்குது. இவன்தான் நம்ம கதையோட ஹீரோ வான்கா. வயசு வெறும் 9 தான். இந்த வயசுல மத்த குழந்தைங்க எந்த கனவு காணுவாங்க? ஆனா வான்கா வாழ்ற வாழ்க்கைக்கும் அந்த கனவுகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அவனோட நிலைமை நம்மளையே ஒரு நிமிஷம் அதிர வைக்கும். சரி, வாங்க கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். பனிப்படர்ந்த இரவு. இந்த பகுதியில வான்காவோட இருண்ட உலகத்தோட பக்கங்களை நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். வான்கா மாஸ்கோல ஒரு செருப்பு தைக்கிற கடையில வேலைக்கு இருக்கான். ஆனா அத வேலைன்னு சொல்றதை விட ஒரு கொடூரமான அடிமைத்தனம்னு சொல்லலாம். அவனோட முதலாளியும் அவங்க மனைவியும் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம அவனை சித்திரவதை பண்றாங்க. குடும்பத்தை விட்டுட்டு வந்து இந்த தெரியாத ஊர்ல அவன் தனியா படுற கஷ்டம் இருக்கே அப்பா, அது சொல்ல வார்த்தையே இல்ல. இந்த இருட்டிலிருந்து தப்பிக்க வான்கா ஒரு வழியை கண்டுபிடிக்கிறான். அவனோட ஒரே ஒரு நம்பிக்கை ஒரு ரகசிய கடிதமா உருவாகுது. அதுதான் தாத்தாவுக்கு ஒரு கடிதம். ஆமாங்க, அவனோட அன்பான தாத்தா கான்ஸ்டான்டின் மகாரிச்சிற்கு ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான். அவன் படுற கஷ்டத்தை எல்லாம் சொல்லி தன்னை வந்து கூட்டிட்டு போக சொல்லி கெஞ்சுறான். அந்த லெட்டர்ல அவன் எழுதுற ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு உயிர் மாதிரி. இந்த கடிதம் மட்டும்தான் இந்த நரகத்திலிருந்து தன்னை காப்பாத்தும்னு அவன் முழுசா நம்புறான். கொஞ்சம் கேளுங்களே, அந்த லெட்டரோட முதல் வரியே நம்ம மனச உடைச்சிடும். அன்புள்ள தாத்தா, என் வாழ்க்கையனை இவங்க நரகமாக்கிட்டாங்க. இது சும்மா வார்த்தைகள் இல்ல, அந்த 9 வயசு பையனோட ஆத்மாவிலிருந்து வர ஒரு கதறல். அவனோட வலி எவ்வளோ ஆழமானதுன்னு இந்த ஒரு வரி நமக்கு புரிய வச்சிடுது இல்லையா? அந்த லெட்டர்ல வரிக்கு வரி அவன் அனுபவிக்கிற கொடுமைகளை சொல்றான். எனக்கு சரியா சாப்பாடு கூட தர்றதில்லன்னு எழுதுறான். முதலாளியோட குழந்தை தொட்டியலுக்கு கீழே தான் நான் தூங்கணும். முடிய புடிச்சு இழுக்கிற முதலாளி, கன்னத்துல அரையிற முதலாளி மனைவி. இந்த கொடுமைகள் அவன் எழுதும்போது அவனோட கண்ணீர் அந்த பேப்பரை நினைச்சிருக்கணும். இத கேக்குற நம்ம கண்ணிலேயே தண்ணி வருது. கடைசியா அவனோட எல்லா நம்பிக்கையையும் ஒன்னா திரட்டி ஒரு இறுதி வேண்டுகோள் வைக்கிறான். அவனோட குரல் அந்த காகிதத்துல உடையுது. தயவு செஞ்சு வந்து என்ன கூட்டிட்டு போயிடு, இல்லன்னா நான் செத்துடுவேன். இது வெறும் கெஞ்சல் இல்ல, இது அவன் உயிரோட இருக்க போடுற கடைசி போராட்டம். இந்த கொடுமையான நிஜத்துல இருந்து தப்பிக்க வான்காவோட மனசு ஒரு இடத்துல போய் தஞ்சமடையுது. அது அவனோட கிராமத்து நினைவுகள். வாங்க அந்த அழகான நாட்களுக்கு நம்மளையும் அவன் கூட்டிட்டு போறான். இங்க பாருங்க, 2 உலகத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம். ஒரு பக்கம் மோஸ்கோவோட இருட்டு, பசி, அடி, உடம்பையே நடுங்க வைக்கிற தனிமை. இன்னொரு பக்கம் கிராமத்தோட வெளிச்சம், தாத்தாவோட பாசம், வேட்டைக்கு போற சந்தோஷம், கிறிஸ்மஸ் மரத்தோட கொண்டாட்டம். இந்த 2 உலகத்துக்கும் நடுவுல நசுங்கி போற ஒரு சின்ன பையன்தான் வான்கா. ஆமா, இந்த இனிமையான நினைவுகள் தான் அவனோட இந்த குளிரான உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல். அவன் கிராமத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறது வெறும் அந்த மண்ணுக்காக இல்ல, அவன் தொலைச்ச அன்புக்காக, அவனுக்கு கிடைக்காத பாதுகாப்புக்காக. இப்போ கதையோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். வான்கா தன்னோட மொத்த நம்பிக்கையும் அந்த கடிதத்துல வச்சு அத அனுப்ப போறான். ஆனா அவனோட சின்ன வயசுல ஒரு பெரிய சோகமான தப்பு நடக்க போகுது. அதுதான் சேராத முகவரி. பாருங்க, அவனோட சின்ன கை எவ்வளவு கவனமா அந்த வேலைய செய்யுது. லெட்டரை மடிக்கிறான், கவர்க்குள்ள வைக்கிறான், அட்ரஸ் எழுதுறான். கடைசியா தன்னோட விடுதலையே அந்த தபால் பெட்டிக்குள்ள போடுறான். அவனோட ஒவ்வொரு அசைவுலயும் அவனோட எதிர்காலமே அடங்கி இருக்கு. ஆனா இங்கதான் அந்த மனசையே பிழியிற சோகம் நடக்குது. அவன் எழுதின அட்ரஸ் என்ன தெரியுமா? தாத்தாவுக்கு, கிராமத்துக்கு. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. இந்த ஒரு வரியில இருக்கிற அப்பாவித்தனம் வான்காவோட தலையெழுத்தையே மாத்தி எழுதிடுச்சு. அந்த லெட்டர் இப்போ குளிரான தபால் பெட்டிக்குள்ள இருக்கு. ஆனா வான்காவோட மனசு நம்பிக்கையில சூடா இருக்கு. நம்ம எல்லாருக்கும் மனசுல இப்போ ஒரே ஒரு கேள்விதான். அவனோட கனவு நனவாகுமா? தாத்தா கைக்கு அந்த லெட்டர் கிடைக்குமா? லெட்டரை போஸ்ட் பண்ண நிம்மதியில வான்கா நல்லா தூங்கிடுறான். அவனோட கனவுல ஒரு அழகான காட்சி வருது. அவனோட தாத்தா நெருப்பு பக்கத்துல உட்கார்ந்து பேரனோட கடிதத்தை ரொம்ப பாசமா படிச்சிட்டு இருக்காரு. ஆ, எவ்ளோ அழகான கனவு! ஆனா எவ்ளோ கொடிய முரண்பாடு இதுல இருக்கு. ஆனா நிஜம் ரொம்ப கொடூரமானது. அது கனவுகளை கலைச்சிடும். அந்த முகவரியே இல்லாத கடிதம் எங்கேயும் போய் சேரப்போறதில்ல.
வான்காவோட உதவி கேட்டு வந்த அழுகுரல் அந்த தபால் பெட்டியோட இருட்டுக்குள்ளேயே அடங்கி போயிடும். அவனோட நம்பிக்கை ஒரு நிறைவேறாத கனவாவே கரைஞ்சு போயிடும். கடைசியா ஆண்டன் செகாவ் நமக்கு என்ன சொல்ல வராருன்னா, இது ஒரு குழந்தையோட கஷ்டத்தை சொல்ற ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கதை. இது யாருமே கேட்காத ஒரு உதவிக்கான அழுக்குரல். வான்காவோட கதை அந்த காலத்தோட முடியல. இன்னைக்கும் நம்மள சுத்தி கேட்கப்படாத எத்தனையோ வான்காகளோட அழுக்குரல் காத்துல கரைஞ்சிட்டு தான் இருக்கு. இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு நன்றி.